मनरेगा कभी बंद मत करो। आपको लोगों को गड्ढे खोदने के लिए भेजना पड़ा, ये आपकी विफलताओं का स्मारक है और मैं गाजे बाजे के साथ इस स्मारक का ढोल पीटता रहूं। को पारित किया जाए जो सदस्य के पक्ष में आ गए, जो सदस्य को भी ना गए, मेरे विचार में निर्णय हमारे के पक्ष में। வணக்கம். Mahatma Gandhi has been assassinated for the second time in this country. இரண்டாவது முறையாக மகாத்மா காந்தியை கொல்லக்கூடிய வேலையை அதே ஆர்எஸ்எஸ் என்கிற சக்தி செய்துவிட்டது. எந்த அளவில் மகாத்மா காந்தியுடைய அந்த ஐடியாலஜி, மகாத்மா காந்தியின் பெயரை கேட்டாலே வெறுப்பு வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். மன்ரேகா வழியாக இரண்டாவது முறையாக மகாத்மா காந்தியை கொலை செய்துவிட்டார்கள் என்கிற இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி மன்ரேகா என்கிற இந்த வார்த்தையை கேட்டாலே கொந்தளித்து விடுவார். ஆனால் விடவும் முடியவில்லை, அழிக்கவும் முடியவில்லை. காரணம், யூபிஏ காலகட்டத்தில் கொண்டு வந்த இந்த மிக சக்சஸ்ஃபுல்லான ஸ்கீம், அந்த ஸ்கீமின் முதல் வார்த்தை மகாத்மா காந்தி ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கிறது. பணம் அரசாங்கம் கொடுக்கிறது, ஆனால் கிரெடிட் காங்கிரஸ் காலகட்டத்துக்கு போகுது. அவர்களால் தொடங்கப்பட்ட 100 நாள் திட்ட வேலை. அதனால் மாற்றவும் முடியவில்லை, ஜீர்ணிக்கவும் முடியவில்லை. நரேந்திர மோடியுடைய அந்த வெறுப்பை அவருடைய பேச்சில் நீங்கள் கேட்டீர்கள். இந்த வீடியோவை மீண்டும் நான் எக்ஸ்பிளைன் செய்ய போகிறேன். ஆனால் எந்த அளவில் நரேந்திர மோடி மன்ரேகா என்கிற வார்த்தையை வைத்து வெறுப்பை எடுத்து வைத்திருந்தாரோ அதை எப்படி நீக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவிற்கு வந்து விட்டார்கள். 11 ஆண்டுகளாக எந்த வெறுப்பை மனதில் அடக்கி வைத்திருந்தாரோ அதை நேற்று வெளிவிட்டு விட்டார்கள். அதாவது மகாத்மா காந்தியுடைய பெயரை அழித்து விட்டார்கள், ஒட்டுமொத்த மன்ரேகாவை அழித்து விட்டார்கள், ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வந்து விட்டார்களா. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டாக இருந்ததை மாற்றி விகாஸ் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமீன், தட் இஸ் விபி ஜி என்கிற இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது மகாத்மா காந்தியை கொன்றுவிட்டு ராமர் என்கிற பெயரில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் இதற்கு மேல் வாழ வேண்டும். ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர், முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த பி சிதம்பரம் அவர்கள், இவர்தான் இந்த மன்ரேகா ஸ்கீமை டேபிளில் எடுத்து வைத்தார். பி சிதம்பரம் கூறிய வார்த்தை, திஸ் இஸ் த செகண்ட் அசாசினேஷன் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் நேஷன். மகாத்மா காந்தியுடைய இரண்டாவது படுகொலை நேற்று பார்லிமெண்ட் வழியாக நடந்திருக்கிறது. மகாத்மா காந்தி அல்ல மன்ரேகாவுடைய ஒட்டுமொத்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இவர்கள் கொண்டு வந்த இந்த புதிய சட்டம், புதிய ஸ்கீம் ஒட்டுமொத்த மன்ரேகாவின் உண்மையான டிஎன்ஏ விட அகேன்ஸ்டாக இருக்கிறது. அதாவது அரசாங்கம் கூறுவது ஒன்று, அங்கே நடக்க போவது ஒன்று. எக்ஸ்பான்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், அரசாங்கம் கூறுவது இட் மேக்ஸ் த லா லிட்டில் மோர் பெட்டர். மன்ரேகாவை விட பெட்டரான சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன? வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், கேரண்டி ஃபார் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பிற்கான அந்த கேரண்டி. மேக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பார்ட் நேஷனல் பிளானிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேஷனல் பிளானிங், இது எல்லாத்திற்குமே இது உதவ போகிறது. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறக்கூடிய விஷயம் என்ன? எக்ஸ்பர்ட்ஸ்களை நீங்கள் கேட்டீர்கள்னா கிடையாது, அரசாங்கத்திடம் பணமே இல்லை, அரசாங்கம் திவாலாகி கொண்டிருக்கிறது, பேங்க்ரப்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அதனால் அரசாங்கம் தன் மீது இருந்த அந்த பணசுமையை ஸ்டேட்கள் மீது போட்டுவிட்டது. ஜி என்கிற இந்த ஸ்கீம் இதற்கு மேல் ராமருடைய தயவில் தான் நடக்க போகிறது. அரசாங்கம் எதையும் அழித்து விடுவார்கள். இந்த பதிவில் மிக முக்கியமாக 5 புள்ளிகளை நாம் கவனித்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை மிகவும் ஆழமாக கடைசி வரை நீங்கள் பாருங்கள். வாட் ஆர் த நியூ ரெகுலேஷன்ஸ்? புதிய ரெகுலேஷன்ஸ் என்ன? வாட் இஸ் த ட்ரூ எஜெண்டா பிஹைண்ட் த பில்? எதற்காக இந்த புதிய பில்லை கொண்டு வந்தார்கள்? ஏற்கனவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான பில் தானே, எதற்காக இந்த மாற்றம்? Why does the government want to rename மன்ரேகா? ஏற்கனவே இருந்த மன்ரேகா மகாத்மா காந்தியுடைய பெயருடன் இருந்த ஒரு ஸ்கீம், அதை மாற்றி எதற்காக நீங்கள் ஜி என்கிற பெயரை திணிக்க வேண்டும் என்கிற இந்த விஷயம். அப்கிரேட் ரியலி நெசசரி? இந்த அப்கிரேடேஷன் உண்மையிலே தேவைப்பட்டதா? இந்த மாற்றங்கள் தேவைப்பட்டதா? விபி ஜி என்கிற இந்த பாலிசி உண்மையிலேயே ஏழைகளுக்கு நன்மை கொடுக்க போகிறதா, அல்ல மன்ரேகா என்கிற இந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்காக ஒரு சாணக்கியத்தனத்தை இவர்கள் திணித்திருக்கிறார்கள் என்கிற இந்த விஷயத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் மிகவும் ஆழமாக. இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற டேட்டாக்கள், உண்மைகள்.
இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள் தான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிட்டாலே போதும். இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் சொல்லலாம். இரண்டாவது, பொருளாதார ரீதியாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவை. அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மனரேகா, இதற்கான ரீவாம்ப், எதற்காக இந்த அப்கிரேடேஷன், இதை நீங்கள் பார்த்தீர்களா? இது காந்தியோடைய லெஜசியை மீண்டும் ஒரு முறை அசாசினேட் செய்வதற்காகவா, அல்ல ஒவ்வொரு இடத்திலும் காங்கிரஸுடைய பெயர் வரக்கூடாது, நாங்கள் தான் அனைத்துமே செய்தோம் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து காட்டுவதற்காகவா? இல்லை, இந்த ஸ்கீம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? ஃபர்ஸ்ட் நீங்கள் மன்ரேகாவை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். 2000 வருடம் 2000 நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் இருந்தது. முக்கியமாக பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் நடக்கும்போது ஜிடிபி க்ரோத் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டம் அது. பிரைவேட்டைசேஷன் நகரங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை எடுத்து காட்டியது. ஐடி செக்டர்லாம் நாம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த அந்த தருணம். அந்த தருணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ரூரல் இந்தியா, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அங்கே வேலைவாய்ப்பு போகவில்லை. நகரங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்தது, கிராமங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. அப்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் நகரங்களை நோக்கி மைக்ரேட் ஆக தொடங்கினார்கள். கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு கிடையாது, நகரங்களில் தான் இருக்குது. அப்போ அங்கே போனால்தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். நான் ஃபார்ம் ரூரல் ஜாப்ஸ், அதாவது விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கூலி வேலை குறைய குறைய அவர்கள் இங்கே ஷிஃப்ட் ஆக ஆரம்பித்தார்கள். ஒரு நல்ல எக்கனாமிக்கு இது சரியான விஷயம் கிடையாது. அதாவது எல்லாருமே கிராமப்புறங்களில் அந்த ஊக்கத்தை கொடுத்தால் மட்டும்தான் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். பிகாஸ் வி ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் இன் த வேர்ல்ட், டாக்டர் மன்மோகன் சிங். பொருளாதார ரீதியாக மிக பெரிய அளவில் பொருளாதார நுணுக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு பிரதமர் நம்மிடம் இருந்தார், டாக்டர் மன்மோகன் சிங். அவருடைய காலகட்டத்தில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தார்கள். இந்த ஸ்கீமுடைய பெயர் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இன் 2005 பை பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், இதற்கான அர்த்தமே சேரிட்டி கிடையாது, இலவசம் கிடையாது. ஓட்டு போட்டிங்கன்னா 10,000 கொடுத்துருவோம், உங்களுக்கு இலவசமாக ராஷனை கொடுத்துருவோம், உங்கள் அக்கௌண்ட்டில் 1500 ரூபா போட்டுருவோம். சேரிட்டி, பிச்சை போடுறது கிடையாது. யாருக்கெல்லாம் வேலை தேவையோ, வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை உறுதி செய்து அதை ஒரு ஆக்டாக மாற்றி, நீங்கள் சேரிட்டி கிடையாது, நீங்கள் வேலை பார்த்தீர்கள்னா அந்த வேலைக்கான கூலியை நாங்கள் கொடுப்போம். யாரெல்லாம் வேலை பார்க்க அந்த கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கிறீர்களோ நீங்கள் வாங்க, உங்களுடைய வேலைக்கான கேரண்டி நாங்கள். இரண்டாவது, வேலை கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு மினிமம் வேஜ், ஒரு மினிமம் சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய கேரண்டி தான் இந்த மன்ரேகா, இந்த நரேகா என்கிற திட்டம். அப்போ மன்ரேகா கிடையாது, அப்போ நரேகாவாக இருந்தது. இந்த ஒட்டுமொத்த ஐடியாவுக்கு பின்னாடி இருந்த அர்த்தம் ரைட் டு ஒர்க், அதாவது ஒவ்வொரு நபருக்குமே வேலை பார்க்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நாங்கள் வழங்குகிறோம். 100 நாள் திட்டம், கேரண்டி வேஜஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே, அதாவது உங்களுடைய கிராமத்தை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இந்த வேலைவாய்ப்பை உருவாக்கணும் என்று. இதனால் என்ன மாற்றங்கள் நடந்தது? விவசாயத்திற்கு மட்டுமல்ல, அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஃபோக்கஸ் வாட்டர் கன்சர்வேஷன். கம்மாக்கரை எல்லாம், ஊரணி எல்லாம் அவர்கள் வெட்டி ஆழம் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். டெக்கிங் பாண்ட்ஸ், பில்டிங் செக் டேம்ஸ், அதிகமாக மழை வரும்போது அந்த செக் டேம் எல்லாம் ரொம்பவே முக்கியம், அதெல்லாம் அங்கே செய்தார்கள். கன்ஸ்ட்ரக்டிங் ரூரல் ரோட்ஸ், இப்போ பிரதான் மந்திரி கிராம் பரியோஜனா எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களே, கிராமப்புறங்களில் பிரதான் மந்திரி ரோடு எல்லாம், இது எல்லாம் அந்த காலகட்டத்திலேயே தொடங்கிய விஷயங்கள். அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வேலைகளை பார்க்க தொடங்கினார்கள்.
அனைத்தையுமே பஞ்சாயத்தி ராஜுக்கு கீழே கொண்டு வந்தார்கள். பஞ்சாயத்தி ராஜ் அங்கே அவ்வளோ பட்ஜெட் இருக்காது. அப்போ இவர்களுக்கு வேலை கொடுத்தீர்கள்னா அல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அதை தன் மீது சுமக்க முடியாது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைடட் மன்ரேகாவிற்கு நீங்கள் வேலை வாய்ப்பை மற்றும் கொடுங்கள், பணத்தை நாங்கள் கொடுக்குறோம். எவ்ரி திங் வாஸ் borne by the central government. இதனால் என்ன நடந்தது நீங்கள் பார்த்தீர்கள்னா, anyone who needed work was provided with work in their village. யாரெல்லாம் வேலை பார்க்க தயாராக இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. Local government started local infrastructure project, provided employment to the people. Local administration பஞ்சாயத்து லெவலில் எங்கள் ஊருக்கு ரோடு வேணும், எங்கள் ஊருக்கு கம்மாக்கரை வேணும், எங்களுடைய கிராமத்தில் இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இந்த 100 நாள் திட்டத்தில் போட்டு செய்யுங்கள். அனைத்து டெவலப்மெண்ட்டுமே இந்த 100 நாள் திட்ட வழியாக நடக்க தொடங்கியது. இது மட்டுமல்ல, ஏழைகள் நகரங்களை நோக்கி ஷிஃப்ட் ஆகக்கூடிய அந்த விஷயமும் பாஸ் ஆனது. 2006ஆம் ஆண்டு இந்த ஸ்கீம் தொடங்கிய போது வெறும் 200 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இதை பைலட் ப்ராஜெக்டாக எடுத்து வைத்தார்கள். 2008ஆம் ஆண்டு வரை இந்த ஸ்கீம் ஒட்டுமொத்த இந்தியாவில் ரோல் அவுட் செய்யப்பட்டது. 2009ஆம் ஆண்டு நரேகா என்கிற பெயரை மாற்றி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ஆக மாற்றினார்கள். மறுபடியும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ஒரு நபருக்கு அதிகாரப்பூர்வமாக சட்ட ரீதியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பை திரட்டி கொடுப்பது அரசாங்கத்துடைய பொறுப்பாக மாறியது. நோ சேரிட்டி. ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். வருடம் 2010-11ஆம் ஆண்டு வருவதற்குள் இந்த எண்ணிக்கை 5.5 கோடிக்கு மேலே மக்கள் இதை நம்ப தொடங்கினார். இன்னைக்கு தேதியில் 12,50,00,000 மக்கள் இந்த மன்ரேகா திட்டத்திற்குள் இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 250 280 கோடி டேஸ்க்கான அந்த ஒர்க், அந்த வேலை வாய்ப்பு உருவாக தொடங்கியது. அந்த அளவில் வேலை வாய்ப்பு நடந்தது. ஒரு வருஷத்திற்கு மன்ரேகா திட்டத்திற்காகவே 40,000 கோடி ரூபாய் வரை செலவு செய்ய தொடங்கினார்கள். இந்த ஸ்கீமில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருந்தது. இந்த ஸ்கீமில் 100 நாள் திட்டத்தில் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களில் பெண்களுடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமானது. பேட்டி பச்சாவோ பேட்டி பढ़ाओ அதெல்லாம் கிடையாது. பெண்கள் ஆண்கள் 2 பேருமே சமமாக வேலைக்கு போக வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை மன்ரேகா திட்டம் எடுத்து வைத்தது. இது மட்டுமல்ல, SC ST ஸ்கெட்யூல் ட்ரைப் அண்ட் ஸ்கெட்யூல் காஸ்ட் இவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஸ்கெட்யூல் காஸ்ட் 28%, ஸ்கெட்யூல் ட்ரைப் வாஸ் 24% between 2010 and 11 before நரேந்திர மோடி era. கிட்டத்தட்ட more than 40-50% இவர்களுடைய இன்வால்வ்மெண்ட் இங்கே இருந்தது, பெண்களுடைய இன்வால்வ்மெண்ட் இங்கே இருந்தது. அப்போது எந்த அளவில் இது கிராமப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக வெடித்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். த பிக்கெஸ்ட் இம்பேக்ட் ஷோயிங் டிஸ்ட்ரெஸ்ட் மைக்ரேஷன். பெரிய வாய்ப்பு என்ன, பெரிய மாற்றம் என்ன? நகரங்களுக்கு போன பல நபர்கள் திரும்பி வர தொடங்கினார்கள். ராஜஸ்தான், ஒரிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் ஏராளமான நபர்கள் கிராமத்தில் இருந்து வேலை பார்க்க தொடங்கினார்கள். மன்ரேகாவுடைய இம்பேக்ட் இதுதான். குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் 2008ஆம் ஆண்டு ஹிட் செய்தது. அதாவது நகரங்களிலும் ஏராளமான நபர்கள் வேலைகளை இழக்க தொடங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் மன்ரேகாவுடைய இந்த சப்போர்ட் சிஸ்டம், அதனால் இந்தியாவுடைய வளர்ச்சியில் ஒரு துளி கூட வெளிநாடுகளை கம்பேர் செய்யும் போது இங்கே வரவில்லை. ஏராளமான நபர்கள் இந்த நாட்டை மேனேஜ் செய்து விட்டார்கள், including rural as well as urban areas. Once called moment of failure by Manmohan Singh, Manrega proves to be lifeline during COVID-19 lockdown. தொடக்கத்திலேயே நரேந்திர மோடி பேசினது நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மன்ரேகா ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம். அதே ஃபெயில்ட் சிஸ்டம் கோவிட் காலகட்டத்தில் இந்த அரசாங்கத்திற்கு லைஃப் லைனாக மாறியது, உயிர் மூச்சாக மாறியது. அதை நீங்கள் பார்க்க வேண்டும். பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இது 100% ஒரு சரியான திட்டம் எல்லாம் கிடையாது. இதிலும் பல பிரச்சனைகள் இருந்தது. பல பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை பேமெண்ட்ஸ். 30 நாட்கள், 40 நாட்கள், 50, 60 நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு அரசாங்கங்கள் எடுத்திருக்கிறது, ஸ்டேட்ஸ்கள் எடுத்திருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த இடத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. அதாவது கேசஸ் ஆஃப் கரப்ஷன், கோஸ்ட் ஒர்க்கர்ஸ். சும்மா பேரை மட்டும் எழுதிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை மட்டும் போட்டு விடுறது.
இதை சரிபார்ப்பதற்காக ஆதார் பேஸ்ட் பேமெண்ட் கொண்டு வரப்பட்டது 2012-13ஆம் ஆண்டு. சோஷியல் ஆடிட்ஸ் இங்கே நடந்தது. சோஷியல் ஆடிட்ஸ், அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் வேலைக்கு போனார்கள், எவ்வளோ பேருக்கு பணம் வந்தது, அக்கௌண்ட்டில் வந்ததா, என்ன எல்லாத்தையுமே அவர்களே பார்க்க தொண்டார்கள். அனைத்துமே ப்ரீ மோடி எராவிலே நடந்து முடிஞ்சு விட்டது. மோடி அரசாங்கம் வந்தபோது இதை மாற்ற முயற்சி எடுத்தார்கள். ஆனால் மாற்ற முடியவில்லை. என ஏற்கனவே இந்த அளவில் லைஃப் லைன் ஆஃப் ரூரல் இந்தியாவாக மாறிய ஒரு திட்டத்தை எப்படி இவர்கள் கை வைக்க முடியும்? 2015ஆம் ஆண்டு மோடியுடைய அந்த வெறுப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். மோடி என்ன கூறினார், அதை ஒரு முறை நான் எடுத்து காட்டி விடுகிறேன். அதுக்கப்புறம் அவருடைய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். மேரி ராஜ்னிதிக் ராய் ஹே மன்ரேகா பந்த் மத் கரோ. என்னுடைய அரசியல் நாலேஜை வைத்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறி வருகிறேன். இந்த மன்ரேகா திட்டத்தை எப்போவுமே மூடக்கூடாது. क्योंकि मनरेगा आपकी विफलताओं का जीता जागता स्मारक है. மன்ரேகா திட்டம் உங்களுடைய ஃபெயிலியருக்கான ஒரு சமாதி. அதனால் இந்த ஃபெயிலியரை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இதை நான் மூட மாட்டேன். आज़ादी के 60 साल बाद भी लोगों को गड्ढे खोदने भेज दिया. சுதந்திரம் கிடைத்த 60 ஆண்டுகளுக்கு பின்பு கூட மக்களை நீங்கள் குழி நோண்டக்கூடிய வேலைக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். இதை பார்த்து நீங்கள் வெட்கப்பட வேண்டும். நரேந்திர மோடி பார்லிமெண்ட்ல இருந்து பேசிய இந்த வார்த்தைகள் நீங்களே கேளுங்கள். मेरी राजनीतिक सूझबूझ कहती है कि मनरेगा कभी बंद मत करो, क्योंकि मनरेगा आपकी विफलताओं का जीता जागता स्मारक है. आजादी के 60 साल के बाद आपको लोगों को गड्ढे खोदने के लिए भेजना पड़ा और मैं गाजे बाजे के साथ इस स्मारक का ढोल पीटता रहूंगा. ஒரு சக்சஸ்ஃபுல்லான திட்டம், நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை ஒரு மிகப்பெரிய அளவில் சுமந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தை பற்றி நரேந்திர மோடியுடைய அந்த வெறுப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். 2020ஆம் ஆண்டு கோவிட் காலகட்டத்தில் நரேந்திர மோடிக்கு, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு மன்ரேகாவுடைய உண்மையான பவர் புரிந்தது. நரேந்திர மோடியின் அரசாங்கம் கோவிட் காலகட்டத்தில் இந்த ப்ராஜெக்டின் மீது பணத்தை போட்டார்கள். ஏன்னா ஏராளமான மக்கள், மைக்ரண்ட் மக்கள் தன்னுடைய கிராமங்களுக்கு போகும்போது அங்கே அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டது. எந்த விதமான வேலைவாய்ப்பை நீங்கள் உருவாக்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது மன்ரேகா தான் அந்த இடத்தில் அந்த கிராம மக்களுக்கு உதவியது என்பதை நீங்கள் மறக்க முடியாது. ஆனால் நரேந்திர மோடியோடைய சிஸ்டம், அவருடைய நோக்கம் என்ன? அனைத்துமே ஃப்ரீ. 10,000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருவோம், ஃப்ரீ எல்பிஜியை கொடுத்துருவோம், ஃப்ரீ ராஷனை கொடுத்துருவோம், ஃப்ரீ வாட்டர், ஃப்ரீ ஹவுசிங், ஃப்ரீ 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 ஃப்ரீ. பட் மன்ரேகா ஃப்ரீ கிடையாது. நீங்கள் வேலைக்கு வாங்க, வேலையை பாருங்கள், நாட்டுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பை எடுத்து வைங்க, நீங்கள் மரியாதையுடன் அந்த பணத்தை எடுத்து செல்லுங்கள். 2022ஆம் ஆண்டு மன்ரேகா திட்டம், அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன், ஒர்க், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அனைத்துமே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறம் வேறு எந்த வழியும் கிடையாது அவர்களுக்கு. அதனால் இந்த இடத்தில் இந்த அளவில் பணமும் இன்வெஸ்ட் செய்யப்பட்டது. மன்ரேகா ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவை பிடித்து வைத்திருந்தது கோவிட் காலகட்டத்தில். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு நரேந்திர மோடியோட வீடியோ எனக்கு கிடைத்தது. இந்த வீடியோ நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். எப்படி நரேந்திர மோடி மன்ரேகாவை பற்றி சிந்திக்கிறார், அதை பற்றி பேசினார், எந்த அளவில் அவருக்கு வெறுப்பு இருந்தது. ஏன்னா காரணம், நரேந்திர மோடி எதை செய்தாலும் அதற்கான கிரெடிட் நரேந்திர மோடிக்கு மட்டுமே. நான் தான். இவ்வளோ பணத்தை நாங்கள் செலவழிக்கிறோம், இந்த அளவில் மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கிறோம், ஆனால் கூட மக்கள் இது காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம், காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் என்று கூறுகிறார்கள். இதை எப்படியாவது மறைக்க வேண்டும். நரேந்திர மோடியோடைய இந்த வெறுப்பு பேச்சை நீங்க கேளுங்கள். இதுக்கப்புறம் என்ன பேசினார் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2014 से पहले मनरेगा को लेकर कितनी शिकायतें रहती थी. कई जगहों पर तो एक दिन के काम के बदले 30 दिन तक की हाजिरी दिखाई जा रही है. यानी पैसा कोई और हजम कर रहा था. 2014 के बाद मनरेगा के तहत गरीबों के पक्के घर भी बने, कुएं, बावड़ियां, नहरें, पशुओं के शेड, ऐसे लाखों काम हुए हैं. आज अधिकतर मनरेगा पेमेंट्स 15 दिन में ही क्लियर हो जाती है. நரேந்திர மோடி பேசியது நீங்க கேட்டிருப்பீர்கள். இதிலிருந்து உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த திட்டத்துக்கு எதிராக நரேந்திர மோடியின் மனதில் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருந்தது என்று. இப்போ புதிய திட்டம் VB
ஜி என்கிற திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். மனரேகா அளித்து இந்த புதிய திட்டம் விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் which is Gramin VB G. That means Mahatma Gandhi got assassinated once again. Now ராமர் காப்பாற்றிக் கொள்வார், ராமரை பார்த்துக் கொள்வார், ராமர் ராஜ்யத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இதை பார்லிமெண்ட்டிலும் கூறினார்கள். அரசாங்கம் கூறுவது என்ன? சரி, இந்த புதிய திட்டத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். 100 நாட்களாக இருந்த விஷயத்தை இப்போ 125 நாட்களாக உயர்த்தி விட்டோம். உண்மை என்ன? 100 நாள் திட்டமாக இருந்தபோது கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் 2% ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு போய் சேர்ந்தது. அப்போ இந்த நம்பருக்கான எந்த அர்த்தமும் கிடையாது. 100 நாள் திட்டம் இருக்கும்போது கூட அனைத்து நபர்களுக்குமே அந்த 100 நாள் வேலை திட்டம் போய் சேரவில்லை. ரெண்டாவது, இதற்கு முன்னாடி இருந்த சட்டம் 12 மாதங்களும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியது, வேலை வாய்ப்பிற்கான அந்த கேரண்டியை கொடுத்தது. இப்போ 60 நாட்கள், வருடத்தில் 10 மாதங்கள் மற்றும் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும், 2 மாதங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காது. அதாவது பீக் அறுவடை காலகட்டமாக இருக்கட்டும், அல்ல அந்த விதைகளை போடக்கூடிய காலகட்டமாக இருக்கட்டும், இந்த 2 சமயத்திலும் வருடத்தில் 60 நாட்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. இதனால் என்ன நடக்கிறது? ஏழைகள் அந்த பார்கெனிங், அதாவது பேரம் பேசக்கூடிய இடத்துலேருந்து கீழே தள்ளப்படுகிறார். அது வேலையே கிடையாது என்றால் நீங்கள் சொல்கிறது தான் அந்த கூலி. 200 ரூபாய்க்கு நீ வேலை பார்க்கணும், நீ வேலை பார்த்தே ஆகணும், அதிகமாக கூலி கிடைக்காது. இது மட்டுமல்ல, கான்ட்ராக்டர்களுக்கு இது ஒரு லாபமாக மாறுகிறது. இதற்கு மேல் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த சட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா மத்திய அரசாங்கம் அனைத்து பணத்தையுமே தன் மீது சுமந்தது. They were giving all the funds, all the money. அதனால் என்ன நடந்தது? மாநில அரசாங்கங்கள் ஏழைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போது புதிய சட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு பட்ஜெட் கொடுக்கப்படும். அந்த பட்ஜெட்டுக்கு மேலே போச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதற்கான பொறுப்பு, நாங்கள் பணத்தை கொடுக்க மாட்டோம். இதற்கு மேலே மத்திய அரசாங்கம் தான் அந்த முடிவுகளை எடுக்கும். ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜில் இருந்தது. ஒரு கிராமத்திற்கு தேவையான வாட்டர் டேங்காக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், பள்ளிக்கூடத்தில் ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் ஒர்க் எதுவாக இருந்தாலுமே அவர்கள் பார்த்து கொள்வார்கள். 5 கிலோமீட்டருக்குள்ளே இந்த வேலையை நடந்துட்டுருக்கும். இப்போது மத்திய அரசாங்கம் அவர்கள் உத்தரவு போடணுமாம், அவர்கள் அதை அப்ரூவ் செய்யணுமாம், அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல 100 நாட்கள் திட்டம் கிடைக்கும். மனரேகா எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுக்கு உதவியாக இருந்ததோ அதே நேரத்தில் இந்த ஜி திட்டம் மக்களுக்கு எதிராக மாறியிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், பிஜேபி இருக்கக்கூடிய சாசனம், அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்கள். உத்தரப்பிரதேசத்துலேருந்து கேள்வி வராது, மத்திய பிரதேசத்துலேருந்து கேள்வி வராது. ஏன்னா அவர்கள் கேள்வியை கேட்க மாட்டார்கள். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் we will do something. But a state like Tamil Nadu, Kerala, a state like West Bengal பொறுத்தவரையில் 3000 கோடி ரூபாயை மன்ரேகா திட்டத்தில் 3000 கோடி ரூபாயை கொடுக்கவே இல்லை. 2022ஆம் ஆண்டிலிருந்து மனரேகாவிற்கான எந்த விதமான ஆப்ஷனும் வெஸ்ட் பெங்காலிற்கு கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், state should pay 40% and central government will pay 60%. What will Bihar do? Jharkhand, Chhattisgarh, Orissa, இது போன்ற மாநிலங்கள் என்ன செய்வார்கள்? எதுவுமே யாருக்குமே தெரியாது. இதற்கான பதிலும் அரசாங்கம் கொடுக்கவில்லை. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கீமை ப்ராசஸ் செய்யும்போது நீங்கள் பார்த்தீர்கள், தொடக்கத்தில் அந்த வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எந்த அவசரத்தில் ஜஸ்ட் வாய்ஸ் ஓட்டை வைத்து எந்த விதமான டிஸ்கஷனும் நடக்கலை, எந்த விதமான ஐடியாஸும் எடுத்து வைக்கலை, எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகளை கேட்கக்கூடவில்லை. இந்த சட்டத்தை இமீடியட்டாக கொண்டு வந்தார்கள். அந்த வீடியோவை மீண்டும் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும், பாருங்கள். இதை தாண்டி என்ன? இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா 25% மட்டுமே மெட்டீரியல் காஸ்ட்டுக்கான ஒரு ரோடு போட்டாலோ இல்லை கட்டடத்தை கட்டினாலோ அதற்கான மெட்டீரியல் காஸ்ட்டுக்கான 25% மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். மீதம் அனைத்துமே 75% மத்திய அரசாங்கம் கொடுத்தது. இங்கே இப்போ புதிய சட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பேர் செய்ய வேண்டுமாம்.
இந்த அளவில் மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இந்த புதிய சட்டத்திற்கான இன்னொரு மாற்றத்தை எடுத்து காட்டுகிறேன். Where the work is not provided, a daily unemployment allowance became payment after 15 days with liability resting on the state. நீங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கவில்லை என்றால் அதற்கான பொறுப்பு மாநில அரசாங்கங்கள். அவர்கள் தான் நீங்கள் வேலை கொடுக்கலைன்னா அவர்களுக்கு பணத்தை கொடுக்கணுமா? பணம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மீது அனைத்து பொறுப்புகளும். ஏன் இந்த சட்டத்தை மாற்றினார்கள்? இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நீங்கள் பணமில்லை என்று கூறுகிறீர்கள், அல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதற்கான கொஞ்சம் ஷேர் போடணும் என்று கூறுகிறீர்கள். 5 வருடம் வரை ரேஷனை நீங்கள் வழங்குகிறீர்கள் இலவசமாக, அதற்கு பணம் இருக்குது. நேரடியாக விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை போடுகிறீர்கள், அதற்கும் பணம் இருக்குது. 10,000 ரூபாய் தேர்தலுக்கு சற்று முன்பு நீங்கள் கொடுக்கிறீர்கள், அதற்கும் பணம் இருக்குது. ஒரு நபர் எனக்கு வேலையை கொடுங்கள், நான் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அந்த உழைத்த கூலியை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று கூறும்போது எதற்காக அந்த வேலையை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள்? காரணம் அரசாங்கத்துடைய ஒரு முடிவு, ஒரு ஐடியா. ஏன் நீங்கள் வருஷம் பணத்தை கொடுக்கணும்? தேவையில்லை. 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களோட அக்கௌண்ட்டில் 10,000 5,000 போட்டால் போதும், நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள். உங்களுடைய ஓட்டை வைத்து நாங்கள் ஆட்சியில் அமரப்போகிறோம். ஏன் மன்ரேகா போன்ற திட்டம்? எதற்காக இந்த திட்டம்? பணத்தை மட்டும் கொடுக்கணும், உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். ஏன்? உங்களுக்கு தான் ஃப்ரீயாக ரேஷன் கொடுக்குறோம் இல்லையா? மாதம் ஃப்ரீ ரேஷன் வருது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறோம். இது போதும் உங்களுக்கு. திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடிஸ் ஐடியா இஸ். இதே போன்ற யூபியோடைய இன்னொரு மிக பவர்ஃபுல்லான ஸ்கீம் RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன். அதை எந்த அளவில் நசுக்கி விட்டார்கள், எந்த அளவில் அந்த ஸ்கீமை தகவலே உங்களுக்கு தெரியக்கூடாது என்கிற விஷயத்தை எடுத்து வைத்து விட்டார்கள் என்று நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இதே போன்றுதான் அடுத்த ஒரு சில வருடங்களில் மன்ரேகா போன்ற திட்டம், இதை பேரை வேணால் மாற்றிருக்கலாம், ஜி அந்த திட்டத்தையும் அழித்து விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய நோக்கம். சிந்தித்து பாருங்கள், இந்த அளவில் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்த அந்த வேலை வாய்ப்பிற்கான அந்த கேரண்டி திட்டத்தை அழித்து, ஒரு ராமரின் பெயரில் ஒரு கேரண்டி திட்டத்தை திணித்து அரசாங்கம் செய்த சதி வேலை. அவர்கள் கையில் பணம் கிடையாது, அதனால் இந்த ஸ்கீமிலிருந்து பேக் அவுட் ஆகிவிடணும். இந்த நாட்டு கிராமங்களுடைய லைஃப் லைன் திட்டம் இது. இதை அழித்ததால் டெவலப்மெண்ட் நடக்காது, இன்னும் பின்தாகி தான் போக போகிறோம். நகரங்களுக்கு மறுபடியும் கிராம மக்கள் வர தொடங்குவார்கள். அன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.